எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த கரூர் மேட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய முன்னுரிமாக விசாரணை போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக ஒரு வீடியோ வர வந்திருக்கு. விஜயண்ணா பேசும்போது அந்த செருப்பை தூக்கி அடித்தது யாருன்ற மாதிரி ஒரு கிளிப் ஒன்று நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நல்ல விஷயம். இது நல்லா பார்த்து சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இது யார் பின்னாடி இருக்கா, இது யார் சொல்லி நடந்தது, இது எதாச்சியாக நடந்ததா, இல்லை அவர் பேச தொடங்கின பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது நடந்துச்சா, எதுக்காக இது நடந்துச்சு, பர்டிகுலராக அங்கே வந்து அது யூஸ் பண்ணணும், எதுக்கு தூக்கி பண்ணணும், வாட்டர் கேனு, வாட்டர் பாட்டிலு, செருப்பு, இது மாதிரிலாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போ வர அடிக்கடி கட்டத்தில் இதை பற்றி தெரிய வரணும். ஃபஸ்ட்டு அவங்க யாருன்றது தெரியணும். எல்லாம் பசங்க மாதிரி தான் இருக்குது, எல்லாம் பெரியவங்களாம் யாருமே இல்லை, எல்லாம் சின்ன பசங்க மாதிரி தான் இருக்குது. இது யார் சொல்லி பண்ணதுன்னு தெரியணும். இது இவங்களா பண்ணதா, இல்லை குறிப்பிட்ட ஆளுங்க சொல்லி இது பண்ணதா, இல்லை இந்த பேர் சொல்லும் போது இது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதா என்னன்றது தெரியல. இது பார்த்து உடனே கண்டுபிடிச்சி விசாரிக்கணும். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பாக வருது. பட் ஆனால் இது முழுக்க விஜயனை தான் ஒரு மையப்புள்ளியாக சொல்கிறாங்க சில பேர். எல்லாரும் இல்லை, மக்கள் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஜேர்னலிஸ்டம் சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம். விஜய் தான் முதல் கல்பரேட்லாம் ஒருத்தர் சொன்னார். அவர் திமுக ஆதரவாக பேசுகிறான்றதும் தெரியல. அவர் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுகிறாரு. அவர் சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு, நான் பேர் சொல்லலை. அது எதுக்கு உடனே அவர் தான் கல்பரேட்டுன்றீங்க? பண்ணது யாருன்னு ஒன்றும் தெரியல. அதுவே ஒரு சந்தேகத்துல தான் இருக்கு. மக்கள் தான் நல்லா சொன்னாங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அவர் மேல தப்பு சொல்லணுன்றதான் உங்களுக்கு இதுவா இருக்கு தவிர அவர்னால இது நடக்கல அப்படின்னு உங்க வாயில் வரல. இந்த ஜேர்னலிஸ்டம் சொல்றவங்க சொல்றேன், அது ஏன்னு புரியல. ஒருவேளை அது அவங்க ஃபைண்ட் ஆஃப் ஷோ கூட இருக்கலாம், நம்மளுக்கு தேவை கிடையாது. பட் இந்த செருப்பு தூக்கி வச்சது யாருன்றது தெரியணும். அது நியூஸ்ல சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சில பேர் வந்து அதை மறைக்காம இருக்கலாம். பட் ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் அது காட்டும் போது ஓகே, இது வந்து தற்செயலாம் நல்ல மாதிரி தெரியல. என்ன கேட்டால் இது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க மட்டும் தெரியுது. இன்னும் போக போக இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் வரப்போகுது தெரியல. இப்போ அடுத்து விஜயன் என்ன பண்ண போறாரு? நேற்று தான் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் முடிச்சாரு. இதுக்கு அடுத்து விஜயனோட நகல் என்ன, அதோட முடிவு எப்படி இருக்குன்றது தெரியல. என்ன கேட்டோம்னா அவரும் பயப்படல. அவர் ஒரே விஷயம், நான் இருந்த இடத்துல அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது அவருக்கு ஒரு இதுவாக இருக்கு. தண்ணி பாட்டிலாம் கொடுக்கலன்னெல்லாம் சொன்னார் அவர் செந்தில் பாலாஜி. ஆனால் நம்ம பசங்க விடுவாங்களா, நீ போய் சொன்னாலும் அவங்க உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அது ஒரு சைடில் வந்து வாட்டர் கேன், தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தப்பிக்கணும், நம்ம மேலே எந்த தப்பு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் அவங்க கான்செப்டாக இருக்கு. பட் நாங்கள் அப்படி இல்லை. ஒரு பொய்ய சொன்னா அதுக்கான உண்மையை வெளியே கொண்டு வந்துருவோம். அப்போ விஜயகாந்த் சார் இருக்கும்போது அது இப்பெல்லாம் அது ஆக்டிவா கிடையாது. பட் இப்போ அதே மாதிரி நெரேட்டிவ் நீங்க விஜயகாந்த் செட் பண்ணீங்கன்னா பசங்க விட மாட்டாங்க. அது அப்படிதான். ஒரு உண்மையா இருந்தா உண்மை, பொய்யா இருந்தா பொய். அது யாரா இருந்தாலும் சரி. ஒரு பொய்யான ஸ்பிரிட் பண்ணிட்டு அது உண்மை நம்புறவங்கலாம் யாருமே முட்டாள் கிடையாது மக்கள். அது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கூடி சீக்கிரம் அதுக்கான முடிவு தெரியும். இதுக்கான முழுக்க யார் காரணம் அப்படின்றதும் கூடி சீக்கிரம் வலிச்சுக்க வரணும். இது முக்கியமாக சிபிஐ எடுத்து நடத்தினா இதோட வீரியம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 41 பேருன்றது சும்மா கிடையாது. அது பெரிய இழப்பு. குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு சத்தெல்லாம் வந்து கொடுமை. அதெல்லாம் முக்கியமாக அந்த சரௌண்டிங்ல இருந்து தான் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த செருப்பு தூக்கி போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மரங்கள் தான் இருக்கு. ஸோ அந்த சைடு ஒரு இருட்டான பகுதியும் தூக்கி தான் அடிச்சதுனால வந்து அது நிறைய பேருக்கு அந்த விஷுவல் தெரியாது. இதே வெளிசைதுலேருந்து நீ தான் அடிச்ச அப்படின்றது தெரியும். பட் இருட்டில் அந்த சைடு இருக்கும் போது யாருன்னு தெரியாது இல்லையா. அதனால அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இல்லை அதே ஊரா, இல்லை வெளியிருந்து வந்தவங்களா, இல்லைன்னா ரெடி பண்ணி வச்சிருந்தவங்களா, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அது வந்து கூடி சீக்கிரம் இல்லை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அது யார்கிட்ட தெரியணும், சொல்லி செஞ்சாங்களா இல்லை இவங்களும் யதார்த்தமாக செஞ்சதா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இவங்க தான் இது மாதிரி பண்ணதுன்னு தெரிஞ்சு சில பேர் சொல்லி தாவேக்காக்கு
எதிராக இல்லை, அவங்களுக்காகவே கூட பேசுகிற மாதிரி கூட இருக்கலாம் மேபி. அதை கொஞ்சம் நல்லா விசாரிக்கணும். அவங்க மேலே தப்பில்லாத மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா டீப்பாக விசாரித்து அது என்னன்றது தெரியணும். இதுக்கு அடுத்தது விஜயம்மாவோட பிளான் என்னன்றது இதுக்கப்புறம் ஒரு அறிக்கையோ இல்லை வீடியோவோ அதுக்கு அடுத்த அப்டேட் வந்தால்தான் தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோழர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்ஃப்ளிக்ஸ்ன்றவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவரும் வந்துட்டார். அவர் இன்டர்வியூ பார்த்துட்டு தான் இருந்தேன். உண்மை பேசுனா கைதுன்றது ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க. அது ஏன்னு புரியல. இந்த ஜனநாயக நாடு எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அது ஏன் அது மாதிரி பண்றீங்கன்னு தெரியல. உண்மை எவ்வளோ நினைச்சாலும் மறைக்க முடியாதுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, பொய்யை நீங்க எவ்வளோதான் மறைச்சாலும் ஒரு நாள் வந்து அது வெளியே வந்துடும். உண்மைன்றது அப்பப்போ வெளியே வந்துடும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். கூடி சீக்கிரம் இதுக்கான பொறுப்பு யாருன்றது முழுக்க முழுக்க தெரியணும். என்ன கேட்டீங்கன்னா, விஜயம்மா ஆல்ரெடி சொன்னதுதான், கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைட்டு வராதிங்க, கூட்டமா இருந்துச்சுன்னா வராதிங்க, வீட்டுல இருந்தே பாருங்கன்னு அவர் சொல்லியாச்சு. அதுக்கும் மீறி வராங்கன்னா அது என்ன பண்ண முடியும்? அவங்க மேல இருக்கிற பாசத்தினால வராங்க. பட் இந்த இடத்துல நடந்தது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு துக்கம் தான் நான் சொல்லுவேன். அவர் எவ்வளவு கஷ்டப்படுறவன்றது தெரியும். அது வந்து சில பேர் வந்து ஒரு அது உள்ள இது அது என்னன்னு தெரியல. அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது அவங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். ஆமா, அவர் அப்படியே வீட்டுல உட்காந்துப்பாரு. அது என்னன்னு தெரியல. பட் அவங்க இடத்துல இருந்து நடந்தாதான் அது தெரியும். அது நம்மளுக்கு தேவையில்லை. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதுல இருக்கிற கருத்து உண்மையா இருந்தா உண்மையா இருப்போம், பொய்யா இருந்தா அதுக்கான ரிப்ளை கொடுத்துறோம், அவ்வளவுதான். இனி வரப்போற நாட்கள்ல அது எப்படி கொண்டு போகுது, எப்படி போகுது அரசியல், இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அரசியல் கடும் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. எல்லாருக்கும் விஜயண்ணாக்கு ஆதரவா இருக்கீங்க. சினிஃபீல்ட்லயே சில பேர் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது அண்ணனுக்கு சார்பா நான் சொல்றேன். மக்களும் எல்லாருமே விஜயண்ணாக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். இனி வரப்போற தேர்தலில் அண்ணாவோட உட்கார வைக்கணும்ன்றதுதான் மக்களோட தீர்ப்பு, இளைஞர்களோட தீர்ப்பு. அதுதான், அது மாற்று கருத்தே கிடையாது. பட் இந்த கரூர் இஷ்யூவை கூடிய சீக்கிரம் வெளியே வரணும். இது என்ன நடந்துச்சுன்றது கிளியர் கட்டா மக்களுக்கு சொல்லணும். எந்த ஒரு ஒளிவுமுறை இல்லாம இந்த அரசு எடுக்கும். முக்கியமாக சிபிஐக்கு மாற்றணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். கூடிய சீக்கிரம் நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரணும். நல்லபடியா அவரோட பயணத்தை தொடங்கணும். அதுக்கு நாங்கள் அவருக்கு உறுதுணையா இருப்போன்றது நான் தெரிவிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.